இன்னைக்கு அவளை நீ பாக்குற வாய புழக்கிற. நான் சொல்லல காலேஜ் பியூட்டி ஷாலினி எப்படி பிகரு சும்மா கும்முன்னு. ஷாலினி காலேஜ் பியூட்டி. இந்த காலேஜ் அலையுதுன்னு சொன்ன ஷாலினி. எஸ் எஸ் ட்ரீம் கேர்ள் ஷாலினி. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. என்ன இருக்கா? அட பாவி, என்னடா இல்ல? நீ சொன்னதை பார்த்தா நான் என்னவோ ஏதோ எதிர்பார்த்துட்டேன். கண்ணை கொஞ்சம் சிரிச்சா அழகா இருக்கு, ஒத்துக்கிறேன். மத்தபடி எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல. ஓகே, அந்த லிப்ஸ் கொஞ்சம் ரோஸ் பட் மாதிரி கியூட்டா ஸ்வீட்டா இருக்கு, அது ஒத்துக்கிறேன். என்ன விட்டா நான் 4 படம் கூட பார்த்துட்டே இருப்பேன். அதுக்காக இந்த காலேஜே பின்னாடி அலையுது அது என்ன பியூட்டி? இந்த காலேஜ் பியூட்டி, ட்ரீம் கேர்ள், இதெல்லாம் நீ கொஞ்சம் ஓவராவே பில்டப் பண்ணிட்ட. ஐயா சாமி, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. நான் போய் இவ்வளெல்லாம் என்ன நீ வருத்தப்படாத செல்லம். நோ 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 வேணாம், ஃபீல் பண்ணாத. அவன் சும்மா பேசுறான், நீ தப்பா நினைக்கிறா. என்ன நேயர்களே, நீ நிகழ்ச்சி எல்லாருமே பார்த்து பயங்கரமா சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்பு தொகுப்பாளன் கோதை சந்தானம். ஸ்மார்ட் மஸ்கிட்டோ நெட் காமெடி கிளப் வழங்குவோர் ஸ்மார்ட் மஸ்கிட்டோ நெட். இணைந்து வழங்கியவர்கள் சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால், இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி திருச்சி. காவேரி மருத்துவமனை திருச்சி, காவேரி ஹாஸ்பிட்டல், தி நியூ ஏஜ் ஃபேமிலி ஹாஸ்பிட்டல். இ ஸ்கொயர் கேஃப், ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம். இ ஸ்கொயர் கஃபே. எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ், திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ். அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். இது உங்கள் மூன் டிவி. ராகம் தாளம் இணைந்து வழங்குவோர் சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால், இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி திருச்சி. காவேரி மருத்துவமனை திருச்சி, காவேரி ஹாஸ்பிட்டல், தி நியூ ஏஜ் ஃபேமிலி ஹாஸ்பிட்டல். இ ஸ்கொயர் கேஃப், ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம். இ ஸ்கொயர் கஃபே. திருச்சி ஜிவிஎன் மருத்துவமனை. ஆப்பிள் கிட்ஸ், Apple Kids, India's #1 preschool chain. எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ், திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ். கேபிகே ப்ரமோட்டர்ஸ், என்ஆர்டி ஜுவல்லர்ஸ், 71 ஆண்டு பாரம்பரியமிக்க தங்க மாளிகை. அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். மூன் டிவி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா தாஜ்நூர், அதாவது வம்சம், எத்தன், 1000 முத்தங்களுடன் தேன்மொழியோட திரைப்பட இசையமைப்பாளர். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் சார், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இசை மியூசிக்ல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? சின்ன வயசுல இருந்து
இந்த இசை கேட்கக்கூடிய ஒரு விதம் வந்து என்னோடது கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது. அதாவது இந்த துல்லியமாக கேட்குறது, அப்பயே எனக்கு அந்த பெரிய ஸ்டீரியோஸ் அந்த மாதிரி ரொம்ப துல்லியமாக கேட்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ தான் இந்த ரோஜா ரிலீஸ் ஆன ஒரு டைம், அந்த டைம் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொடுத்தது. அதாவது இவ்வளோ காலம் கேட்டுட்டு வந்த ஒரு இசையும் டக்குன்னு ஒரு அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே திடீர்னு சுவிட்ச் ஆன் பண்ணி வேறு ஒரு சவுண்டு கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அந்த ரோஜா டைமில். ஸோ அந்த டைமில் அதுக்கு அடுத்தடுத்து வந்த ரஹ்மான் சாரோட எல்லா பாடல்களும் கேட்கும்போது வேறு ஒரு பரிமாணத்துக்கு போனது வந்து என்னை பெரிய அளவில் பாதிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்கள் தான் அவர்கிட்ட எனக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ ரஹ்மான் சார் கிட்ட போய் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்கன்றதை பற்றி சொல்லுங்கள். 94 அந்த ஒரு காலகட்டம் தான் வந்து இந்த இசையும் இந்த கம்ப்யூட்டர், இந்த கணினியும் இணையக்கூடிய ஒரு காலம், இன்டர்ஃபேஸ் ஆகக்கூடிய ஒரு காலம். அந்த டைம் தான் வந்து ரஹ்மான் சாரும் கம்ப்யூட்டர் வந்து இசையை வந்து கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நான் வந்து ஒரு இந்த மல்டிமீடியா கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இசைக்கு அப்போ தான் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, மியூசிக் ரெக்கார்டிங் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம். ஸோ அந்த டைமில் அதை நான் படிச்சிருந்ததுனால அந்த இன்ஸ்டியூட்டில் அவர் கேட்டிருந்தார், ஒரு இன்ஸ்டியூட்டில். அப்போது நான் என்னோடய ப்ராஜெக்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். ஸோ அது ரொம்ப ஈஸியாக அவரை அப்ரோச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தது. அது இல்லாமல் நான் ஸ்டெர்லிங் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு மாஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற மாஸ்க்கு போகும்போது தான் முதல்ல அவரை நான் நேர்லேயே பார்த்தேன். என்னோடய பக்கத்துலேயே நின்று ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் சொன்னேன், இப்படி இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா இந்த இது படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ உடனடியாக என்னை நேரடியாக வர சொல்லியிருந்தார். அப்போது போய் சந்திச்சது தான். அப்புறம் அந்த டைம் தான் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருந்தது. ஸோ மேரேஜ்க்கு நான் ஊருக்கு போயிட்டேன், 1 மந்த்து இல்லைண்ணா. ஸோ வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன் ஆஃபீஸ்க்கு, சார் உங்களை ரொம்ப தேடிட்டுருக்கார், உங்கள் நம்பர் கூட இல்லை, உடனடியாக வாங்க அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு சேர்ந்தது தான் அவரோட 15 வருடம் போச்சு. 15 வருடம் ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சது எனக்கு. ப்ளஸ் இன்றைக்கி ஒரு இசையமைப்பாளராக இருக்கேன்னாக்கா அது அந்த ஒரு முக்கிய தருணம் அது. ரஹ்மான் சாரோட சேர்ந்து என்னென்ன படம்லாம் பண்ணியிருக்கீங்க? 94 நினைக்கிறேன், 94, 95 அந்த காலகட்டம் தான் அவரோட நான் சேர்ந்தது. அப்போது எடுத்தோடனே என்னோடய பணி வந்து ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதாவது அந்த மியூசிக் ரிலேட்டட் வந்து அவரும் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கு உண்டான வேலைகள். ஸோ அதை கற்றுக்கிறதுக்காகவே நிறைய எனக்கு படிக்க வச்சார் அவர் சார். ஸோ அந்த இது ஒரு கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடம் அதிலே போச்சு எனக்கு. அப்போது தான் முதல் இந்த மிஸ்டர் ரோமியோன்ற படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுதான் என்னோடய கணக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டில் இப்போது எந்திரனுக்கு முன்னாடி ஒரு படம், அது வரைக்கும் நான் அவரோட இருந்தேன். இப்பயும் அவர் எந்த வேலைகள் இருந்தாலும் சரி, சார் சென்னையில் இருந்தார்னா என்னை கண்டிப்பாக கூப்பிட்ருவார். ஸோ எவ்ரி ஃப்ரைடே அவரோட சென்னையில் இருந்தார்னா அவரோட நான் மாஸ்க்கு போவேன். அது மிகப்பெரிய எனக்கு பாக்கியம் அது. அது இல்லாமல் அவரை பற்றி நிறையா அந்த ஒர்க் பண்ண அனுபவங்கள் அப்படின்னாக்கா மிகப்பெரிய மறக்க முடியாத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் தான் அது அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு டேவும் அங்கே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்கும் ஆஃபீஸ் போனாவே ஒரு வெறுப்பாக இருக்கும் சில டைம். ஆனால் நான் ஒர்க் பண்ணது எப்படி இருக்கும்னாக்கா எப்போ ஆஃபீஸ் போவோம் அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்கள், புதுசு நிறைய கற்றுக்கிறதுக்கும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதாபிமானம் எப்படி நடந்துக்கொள்ளோம்ட்டு ஒரு நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் நான். அந்த இது எந்த வேலை டென்ஷனான ஒரு வேலை இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியாக செய்யணுத்துக்கு ஒரே வழி வந்து அதை வந்து பெருசாகவே மண்டையில் எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஒரு மிகப்பெரிய ஒரு 10 பேர் 100 பேர் வாசிக்க போகிறாங்க இப்படின்ற வந்து மிகப்பெரிய வேலை அது, ஒரு லைவ் ஆர்கெஸ்ட்ரா எடுக்கும்போது. ஆனால் அது வந்து ரொம்ப கூலாக அது எதுவுமே நடக்காத மாதிரி அவர் ஒர்க் பண்ணுவார். அது வந்து மிகப்பெரிய பலம் அது, அந்த ஒரு விஷயம். ராகம் தாளம் இணைந்து வழங்குவோர் ஷிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம்.
தமிழ் பால். தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி திருச்சி. காவேரி மருத்துவமனை திருச்சி. Kaveri Hospital, the new age family hospital. இ ஸ்கொயர் கேஃப், ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம். இ ஸ்கொயர் கஃபே திருச்சி. ஜிவிஎன் மருத்துவமனை. ஆப்பிள் கிட்ஸ், Apple Kids, India's #1 preschool chain. எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ், திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ். கேபிகே ப்ரமோட்டர்ஸ், என்ஆர்டி ஜுவல்லர்ஸ், 71 ஆண்டு பாரம்பரியமிக்க தங்க மாளிகை. அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம். இ ஸ்கொயர் கஃபே, ஏசி மற்றும் ரூஃப் டாப் வசதியுடன். திருவரம்பூர் திருச்சி. தொடர்புக்கு 8760666600. திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ், மிடில் குஜ்லி ஸ்ட்ரீட், ஃபோர்ட், திருச்சி. தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். கறந்த பாலின் மனம் சுவை மாறாமல் அன்றைய பால் அன்றைய தினமே. இது ஓர் GK டைரியின் தரமான தயாரிப்பு. ரஹ்மான் சாரோட இருந்ததுல உங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ்? மறக்க முடியாத ஒவ்வொரு விஷயங்களும் மறக்க முடியாதது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது மறக்க முடியாதது. அதாவது 2-3 விஷயம் சொல்லணும். ஒன்று வந்து, நான் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பண்ண விஷயங்களை வந்து இப்போ என்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணும்போது தான் நான் பண்ண தவறுகள்லாம் நிறையா நான் உணர்ந்தேன். அதாவது அவர் எவ்வளோ டென்ஷன் ஆகிருப்பாருன்றது வந்து இப்போ என்னால் என்னோட அசிஸ்டன்ட் பண்ணும்போது அடிக்கடி நான் அதை நிறையா உணர்ந்திருக்கேன். ஸோ அது ஒன்று. இன்னொன்று, அவர்கிட்ட கூட இருந்து அவரை பற்றி சொல்லணுன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம், அந்த ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாருக்கும் தெரியும் அது. அதில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்ற ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியர். ஸோ நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஹார்ட்வேர் கம்பெனியில் இருந்ததுனால ஐ நோ த டெக்னிக்கல் திங்ஸ் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே தெரியும்ன்ற ஒரு இது இருக்குது. அப்போது இந்த சயின்ஸ், அது வந்து சயின்ஸ் தான் அது. பட் ஒரு நாள் இந்த தில்சேன்ற ஒரு படம் ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் தான் ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்கு. இரவு பகலாக எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் கூட நேரமே இல்லை. பட் என்ன ஆச்சுன்னா, அந்த எனக்கு பேக்கப் எடுக்கிறதுக்கான ஒரு நேரம் கிடைக்கல. அப்போது என்ன ஆகுது, அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு லிமிட்டுக்கு தான் அது ஒர்க் பண்ணும். பட் இதில் வந்து எவ்வளோ லைவ் ஸ்ட்ரிங்ஸ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வாசிச்சிருக்காங்க. அதோட செலவுகள் பார்த்தாவே 25 லட்சத்துக்கு மேலேயே இருக்கும். ஆனால் அந்த ஒரே ஒரு இதில் தான் இருக்குது, டிஸ்கில் தான் இருக்குது. அந்த டைம் தான் அந்த கம்ப்யூட்டர்லாம் வந்த காலம். அப்போது அந்த டிஸ்கில் தான் எல்லா வேலைகளும் அதில் தான் இருக்குது. பட் அது சடனாக டக்குன்னு இதாகிடுச்சு, கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ ரிலீஸ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி இருக்குது. மணிரத்னம் சார் அவங்க எல்லாருமே பயங்கர டென்ஷனாக இருக்காங்க எல்லாருமே. அப்போது எனக்கு நல்லா தெரியுது. அதை எடுத்து செக் பண்ணும்போது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹார்ட் டிஸ்க் கரப்டட், அதோட சிலிண்டர்ஸ் எதுவுமே ஒர்க் பண்ணல, அப்படி இருக்குது. பட் இதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி தான் ஒரு சூழல் இருக்குது. அப்போ வந்து நைட்டு கிட்டத்தட்ட 3 மணி 4 மணி இந்த இன்சிடென்ட் நடக்குது, விடிய காலையில். ஸோ சார் வந்து பார்க்குறாரு, என்னாச்சு, என்னக்கா பேக்கப் எடுத்தேன்னு கேட்குறாரு. எனக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு நான் சொல்கிறேன். சரின்ட்டு அப்புறம் எல்லாமே டயர்டு. நான் அந்த ஹோல் நைட் விடிய காலில் முடிக்கும் நான் ட்ரை பண்ணுறேன், எதுவுமே நடக்கலை. அது அப்படியே போயிட்டே இருக்குது. அடுத்த நாள் எல்லாமே தூங்கி எழுந்திரிச்சிட்டு சார்லாம் வராரு. நான் என்னோடய இன்ஜினியர் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது எதை விட நடக்குமான்னு எனக்கு நல்லா தெரியும். அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இட்ஸ் கரப்டட். அந்த இப்படின்னு கரப்டட்னா அது அந்த ஓடவே இல்லை, அந்த மாதிரி எரிஞ்சிருச்சு, அந்த மாதிரின்னு தான் சொல்லணும். ஆனால் அடுத்த நாள் ஒரு 6 மணிக்கு அவர் வராரு. சாயந்தரம் ப்ரே பண்ணிவிட்டு, என்ன ஆச்சுன்னா முடியல சார் அப்படின்றோம். அவர் போயிட்டு ஒரு ப்ரே பண்ணிட்டு வராரு. வந்துட்டு அது சொன்னால் உங்களுக்கு நம்ப முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த இது வந்து அவர் எடுத்து திருப்பி அவர் கனெக்ட் பண்ணி இப்போ ஆன் பண்ணுன்றாரு. அது ஒர்க் பண்ணுச்சு. எனக்கு என்னால் கண்ணால் பார்த்த ஒரு விஷயம், அது சயின்ஸை மீறி நடந்த ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சது. இது வந்து ஒரு டைம்னா பரவாயில்ல, இந்த மாதிரி பல டைம் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து
அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடுது, எது போனாலும் அவர் வந்து சரி பண்ணினாருன்ற மாதிரி. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னால், இது நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ஒரு அதிசயம். உங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சான்ஸ் வந்து எப்படி கிடைச்சது, யார் மூலியமா கிடைச்சதுன்னு சொல்லுங்க. எனக்கு முதல் படம் வெளியானது வந்து வம்சம். பட் அதுக்கு முன்னாடி அந்த 1000 முத்தங்குளம் தேன்மொழின்ற ஒரு படம் தான் கமிட் ஆச்சு. இவர் சண்முகராஜ், கேமராமேன் பன்னீர்செல்வம் மூலமாக தான் எனக்கு நான் அந்த நிறைய ஜிங்கிள்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சாரோட இருக்கும்போது அவர் ஊரில் இல்லாத ஒரு ஃப்ரீ டைம்களில் வந்து என்னோட ஒரு இன்ட்ரெஸ்டாக ஜிங்கிள்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு மிஸ்டர் பன்னீர்செல்வம், அவர் ஒரு குடும்ப நண்பர், அவர் மூலமாக தான் அந்த 1000 முத்தங்குளம் தேன்மொழி பண்ணு அப்படின்ட்டு கமிட் ஆச்சு எனக்கு. ஸோ அதோட பாடல்கள் கேட்டு தான் எனக்கு வந்து வம்சம் எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு வம்சம் பாண்டியராஜ் வந்து முதல்ல ஒரு ஒரு வெஸ்டர்ன் ஒரு பசங்களோட 2வது பார்ட்ன்ற மாதிரி ஒரு படம் தான் எனக்கு. அதில் தான் கம்போசிங் ஆரம்பித்து அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் சடனாக இந்த மாதிரி வம்சன்ற ஒரு திடீர்னு ஒரு ஃபோக் ஒரு சப்ஜெக்ட் சொன்னார். ஸோ அப்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தது. முதல் முறை ஒரு ஃபோக்கு, அதுவும் அதுக்கு நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த இது. ஸோ அதுக்கப்புறம் அவர் நிறையா அந்த புதுக்கோட்டை அங்கே தான் ஷூட் நடந்தது. அங்கேயே போய் நிறைய அங்கே இருக்கிற அந்த திருவிழாக்களில் நடக்கிற அந்த இசை, நிறைய கேட்காத ஒரு இசையெல்லாம் அங்கே அவங்க புதுசாக இருந்தது அவங்களோட இது. ஸோ அதெல்லாம் போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து அங்கே இருக்கிற கலைஞர்களை நிறைய பேர் செலக்ட் பண்ணி அவங்கள சென்னை கூப்பிட்டு வந்து அவங்கள கொஞ்சம் பயிற்சிலாம் கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணது தான் வம்சமோட RR எல்லாமே. அது மிகப்பெரிய பேர் கொடுத்தது எனக்கு வம்சம். மருதாணி பூவ போல மருதாணி பூவ போல குரு 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 வெக்க பார்வை கண்ணுக்குள்ள சில 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 சூரக்கத்து நெஞ்சுக்குள்ள மருதாணி பூவ போல மருதாணி பூவ போல குரு 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 வெக்க பார்வை கண்ணுக்குள்ள சில 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 சூரக்கத்து நெஞ்சுக்குள்ள மருதாணி பூவ போல. ராகம் தாளம் இணைந்து வழங்குவோர் சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி. காவேரி மருத்துவமனை திருச்சி. Kaveri Hospital, the new age family hospital. E-Square Cafe, ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம். E-Square Cafe திருச்சி. GVN மருத்துவமனை. ஆப்பிள் கிட்ஸ், Apple Kids, India's #1 preschool chain. MRL Traders, திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் MRL Traders. KPK Promoters, NRT Jewelers, 71 ஆண்டு பாரம்பரியமிக்க தங்க மாளிகை. அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். மலைக்கோட்டை மாநகரில் சிறந்த கல்வி சேவையில் சிவானி கல்வி குழுமம் திருச்சி. தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். Kaveri Hospital, medical excellence at its personalized best. Kaveri Hospital is a new 200-bed multi-specialty hospital, a part of Trichy-based Kaveri Group. We put patients first and offer access to world-class medical infrastructure and the most qualified team of doctors. Come to Kaveri and experience a new world of healthcare. Kaveri Hospital, the new age family hospital. மனிதநேய தொண்டில் மகத்தான கல்வி சேவையில் சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி.
நாங்கள் நம்புகிறோம். 1000 கலாச்சாரம் ஒரே தூதுவன். அலையன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. இந்தியாவின் முன்னணி கொரியர் நிறுவனங்களில் ஒன்றான அலையன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் நிறுவனத்திற்கு தமிழகமெங்கும் பிரான்சைஸ்கள் தேவை. தொடர்புக்கு 9361602300. ராகம் தாளம் இணைந்து வழங்குவோர் சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ் பால் தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன். சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி திருச்சி. காவேரி மருத்துவமனை திருச்சி. Kaveri Hospital, the new age family hospital. E Square Cafe, ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம். E Square Cafe திருச்சி. ஜிவிஎன் மருத்துவமனை. ஆப்பிள் கிட்ஸ். Apple Kids, India's #1 preschool chain. MRL Traders, திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் MRL Traders. KPK Promoters, NRT Jewelers. 71 ஆண்டு பாரம்பரியமிக்க தங்க மாளிகை. அலையன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. 1000 கலாச்சாரம் ஒரே தூதுவன். அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். அதுக்கப்புறம் எத்தன். அது ஒரு வித்தியாசமான ஒரு களம், அதாவது ஒரு காமெடியான ஒரு இது, ப்ளஸ் கடன் வாங்கினா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த படம் வந்து கடனை பற்றியான ஒரு படம். அது பாடல்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த இதில் கடனை கொடுத்த நண்பா நீ பெஸ்ட்டு தான்டா, அதை உடனே திருப்பி கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான்டா, இப்படி இருக்கும் அந்த எல்லா விஷயங்களும். கடனை கொடுத்த நண்பா நீ பெஸ்ட் தாண்டா, அத உடனே திருப்பி கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம் தாண்டா. நீ கொஞ்சம் காலம் கொடுத்தா நான் முன்னேறி விடுவேண்டா, நீ கொஞ்சம் காலம் கொடுத்தா நான் முன்னேறி விடுவேண்டா. கடனை வாங்கித்தாரே இங்க அம்பானி பில்கேட்ஸ் மல்லையா மல்கோத்ரா வாழ்ந்து காட்டல யா 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 யா. கடனை கொடுத்த நண்பா நீ பெஸ்ட் தாண்டா, அத உடனே திருப்பி கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம் தாண்டா. இப்போ வர டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சாங்ஸ் எல்லாம் எடுத்து ரீமிக்ஸ் எல்லாம் நிறைய இப்போ வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் இன்னும் எதுவும் பண்ணலை. ஒரு படம் கேட்டிருந்தாங்க, நான் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே நான் வேறையே பண்ணித்தரேன் சார்ன்ட்டு. ஸோ அவரும் கன்வின்ஸ் ஆகிட்டாரு. ஒருத்தர் சக்ஸஸ் பின்னாடி கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா? ஸோ உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க? ஆக்சுவலாக ஃபேமிலின்னொன்னே நான் என்னோட ஃபேமிலி ஃபுல்லாகவே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே. என்னுடைய ஃபாதர் வந்து கலெக்டர், ரிட்டையர்ட் கலெக்டர். அப்புறம் என்னோட பிரதர், ஒன் ஆஃப் தி பிரதர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ இப்படி எல்லாருமே வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். நான் மட்டும்தான் வந்து இந்த சினி ஃபீல்டு, இந்த ஒரு இசைன்ற ஒரு இதுக்கு வந்திருக்கேன். அது இல்லாமல் எனக்கு இந்த இதுக்கு வர்றதுக்கு காரணம் அந்த டெக்னிக்கல், அது பற்றியான நிறைய விஷயங்கள் நான் படித்தது, அதில் உள்ள ஆர்வத்துக்கு தான் இப்படி நான் வந்தது. என்னோட ஒய்ஃப் ராகிலா, அவங்க வந்து எனக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன், ட்வின்ஸ். அவங்க பெண் குழந்தைகள் 2 பேரும். ஸோ அவங்களும் அந்த இசையில் ரொம்ப ஆர்வம். அந்த 2 பேருமே இப்போ கர்நாடிக் கற்றுட்டு இருக்காங்க, ப்ளஸ் கீபோர்ட். ஸோ பையன் அக்தர், அவன் வந்து இப்பயே நிறைய கம்போஸ் பண்ணி எனக்கு சொல்லிட்டு இருக்கான். அவன் 7 இயர்ஸ் அவனுக்கு. இப்போது நிறையா ரிதம் பிளேயர், நல்ல ஒரு வெரி குட் ரிதம் பிளேயர் அவன். கீபோர்ட் அண்டு பாடுறது எல்லாமே அவன் கற்றுட்ருக்கான். ஒரு நல்ல, எனக்கு நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இந்த டியூன் ஏன் இப்படி இருக்குது, இதே மாதிரி நான் கேட்டிருக்கேனே அப்படின்னு நிறையா சஜஸ்ட் பண்ணுவான். ஸோ அதான் அந்த இப்பயே அவனுக்கு நிறைய விஷயங்கள் கூட இருக்கிறதுனால தெரிகிறது. இப்போ ஃபர்தராக ஃபியூச்சரில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வெளிவர இருக்குது? இப்போது என்னோட அடுத்து வெளிவர இருக்கிற படங்கள் வந்து மல்லுக்கட்டுன்னு ஒரு படம், அதுக்கப்புறம் அடித்தளம், சுவாசமே, ஞானக்கற்கன், அப்புறம் அது வேற இது வேற,
ஸோ இந்த படங்கள் போயிட்டுருக்கு. இப்போ இதில் உடனடியாக இப்போ வெளியே வந்து சுவாசமேன்ட்டு அடுத்தது வரப்போகுது. ஒரு அதான் இப்போ என்னோட சாங்ஸ் எல்லாமே ஃபோக்ஸ் ஜேனர் தான், படங்கள் வந்தது எல்லாமே ஃபோக் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வெஸ்டர்ன் பேஸ்டு. என்னுடைய பாடல்கள் வேறு ஒரு வெர்ஷன் ஆஃப் இது கேட்பீங்க இந்த சுவாசம் என்ற ஒரு படத்தில். அதுக்கப்புறம் அடித்தளம் வந்து அகைன் ஃபோக். ஒரு இது வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட இந்த சித்தாள்கள் அப்படின்றோம் இல்லையா, அவங்களோட லைஃப் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு இயல்பான ஒரு கதை. இது வந்து இளங்கன் டைரக்டர் ஒற்றன் எடுத்தார் இல்லையா, அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நாணக்கிருக்குன்றது அதுவும் ஒரு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைன்னு சொல்லணும். ஸோ அதுவும் ஒரு ஃபோக்கு. அதுக்கப்புறம் அது வேற இது வேறன்ற ஒரு படம். இது வந்து முழுக்க முழுக்க நகைச்சுவை. ஒரு ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அப்படி ஒரு நகைச்சுவையான ஒரு படம். இதில் வந்து நிறைய பாடல்களில் ரொம்ப சிச்சுவேஷன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நிறைய புது விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு ஐயப்பன் பாட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது முடிக்கும் ஒரு முழுமையான ஒரு ஐயப்பன் பக்தி பாட்டு இதுவும் வந்ததில்லை சினிமாவில் இப்போது ரீசெண்டாக. ஸோ இந்த கதைக்கு தேவைன்றனால ஒரு அழகான ஒரு பக்தி பாடல் வந்திருக்கு, வேல்முருகன் அவர்கள் பாடியிருக்காங்க. அப்புறம் அதில் இன்னொரு பாட்டு வந்து கானா சாங் ஒன்று இருக்குது, பாலா அவர்கள் பாடியிருக்காங்க. அது வந்து கானா சாங் இருக்கும், பட் பேக்கிங் வந்து வெஸ்டர்ன் போகும். ஸோ புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் யாரும் ட்ரை பண்ணல அந்த ஒரு முயற்சி. அதே மாதிரி அந்த டைட்டில் சாங் அது வேற இது வேறன்ட்டு அந்த பாட்டு கேட்டாவே அவ்வளோ காமெடியாக இருக்கும். ஸோ அதில் வர லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃபியூச்சர்ல மியூசிக் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கும்? ரொம்ப காதை வலி கொடுக்காம ஒரு அழகான மெல்லிய இசை வந்து இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டில் பிடிக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி அது அந்த இசைக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பரிணாமமும் ஒவ்வொரு வளர்ச்சி போயிட்டு தான் இருக்குது. முதல் கட்டத்தில் வந்து நாடக இசை, இயல் இசை இப்படி இருந்தது. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து நம்ம பேசுகிற இசை, என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே ஒரு இசையாக வரும். என்னப்பா எப்படி இருக்க, இதுதான் இசை. இதில் ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னுதாரணம் வந்து நம்ம சிம்புவும் தனுஷ், இவங்க தான் ஒவ்வொரு ட்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி இந்த புது ட்ரெண்ட் பண்ணவங்க இவங்க. ஸோ அதை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா we had so many melody songs, எம்எஸ்வி சார், ராஜா சார், நிறைய மெலடி சாங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது டே பை டே கொஞ்சம் கம்மி ஆகிட்டு வர மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா இந்த மெலடி இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்துட்டு தான் இருக்கு. பட் மேபி அதுதான் ஒரு கம்மியாக இருக்கலாம்னு சொல்லலாம். பட் இப்போ மெயினாக அந்த கதைக்கு என்ன தேவைன்றது தான் இருக்கு. ஸோ அந்த காலத்தில் வெறும் லவ் தான் மிகப்பெரிய விஷயமா இருந்தது, அதுக்கு மெலடி தேவையாக இருந்தது. இன்னைக்கு கதை களம் வந்து வேறு வேறு களத்துக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல போய் ஒரு மெலடி வைக்க முடியாது, நம்ம அங்கே என்ன தேவைன்றது இருக்கு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி மெலடி இஸ் லாங் லாஸ்டிங். அதுதான் ஒரு ஃபாஸ்ட் பீட் இருந்தால் உடனடியாக தன்னை அடையாளப்படுத்திடும். இப்போ ஒரு 6-8 சாங் இருக்குனாக்கா உடனடியாக அது யார் இசையமைப்பாளர்னு உடனடியாக தெரிஞ்சிடும். ஆனால் காலத்தில் அது நிற்காது. பட் மெலடினாக்கா உடனடியாக அடையாளம் தெரியாது, ஆனால் பல வருடங்கள் ஆனாலும் அதை அடையாளப்படுத்தும். உங்கள் பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக உங்களோட ப்ரிஷியஸான டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறோம். அங்கிட்ட நிறைய சாங்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறோம் சார். அண்ட் தமிழ் டிவியின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் இந்த மூன் டிவி வழியாக உங்களை நான் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. என்னோடய விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்ஸ் மூன் டிவி. தேங்க்யூ. ராகம் தாளம் இணைந்து வழங்கியவர்கள் ஷிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம், தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால், இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும் சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மேல்நிலை பள்ளி திருச்சி, காவேரி மருத்துவமனை திருச்சி, Kaveri Hospital, the new age family hospital, ஈஸ்கொயர் கேஃப், ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம், ஈஸ்கொயர் கஃபே திருச்சி, ஜிவிஎன் மருத்துவமனை, ஆப்பிள் கிட்ஸ், India's #1 preschool chain, எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ், திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ், கேபிகே ப்ரமோட்டர்ஸ், என்ஆர்டி ஜுவல்லர்ஸ், 71 ஆண்டு பாரம்பரியமிக்க தங்க மாளிகை, அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ, 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன், அலையன்ஸ் எக்ஸ்பர்ட்.